ஓய்வு நாள் நல்ல நாள், மகிமையின் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள், மகிமையின் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும், மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே, மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம், மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம், மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த பரிசுத்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் நான் வந்திருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. மாதத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை வருவது அது இதிலும் பெரிய சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு காரியமாக இருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த மனமகிழ்ச்சி நாளிலே கர்த்தருடைய வீட்டிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் கூடி வந்திருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கென்று கொடுக்கின்ற அருமையான ஒரு வாக்குத்தத்தம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கிறேன், கவனிங்கள். தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். 2 Corinthians chapter 9 verse 8. God is able to make all grace abound toward you. சகலவித கிருபைகளையும் உங்களிலே பெருகச் செய்கிறவராய் இருக்கிறார் என்று இங்கே வேதத்திலே நாம் தெளிவாக பார்க்கக்கூடியது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பெருகச் செய்கிற தேவன். இந்த நாளிலே நாம் சிந்திக்கிற தலைப்பு பெருக்கம், அபண்டன்ஸ், விருத்தி. இதை தான் நாம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த வேத பகுதிகளின் அடிப்படையிலே நாம் சில காரியங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பெருக்கம் என்று சொல்லும்போது, விருத்தி என்று சொல்லும்போது, மல்டிப்ளிகேஷன், அபண்டன்ஸ். ₹1 வச்சிருக்கிறவன் நான் வாழ்நாள் ஃபுல்லாக இந்த ₹1 எனக்கு போதும் அப்படின்னு யோசிக்க மாட்டான். இந்த ₹1 ₹2 எனக்கு வராதா? வேதத்தில் ஆண்டவர் சொன்ன ஓமையும் அப்படிதான். 5 தாலந்து கொடுத்தாரு, 2 தாலந்து கொடுத்தாரு, 1 தாலந்தை கொடுத்தாரு. 5 கொடுத்தவன் 10 கொண்டு வந்தான், 2 கொடுத்தவன் 4 கொண்டு வந்தான், 1 கொடுத்தவன் அப்படியே கொண்டு வந்தான். அவனுக்கு தான் பனிஷ்மெண்ட் இருந்துச்சு. அப்போ காட்ஸ் இன்டென்ஷன், ஆண்டவருடைய இன்டென்ஷன், அவருடைய எதிர்பார்ப்பும் உணர்வும் என்ன? அவர் நமக்கு கொடுத்ததை நாம் பெருக்கி காமிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நமக்கு கொடுத்த கிருபையா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், ஆண்டவர் நமக்கு பெருகச் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார், பெருக்கத்தின் ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இதை குறித்து தான் இன்றைக்கு நாம் சொல்ல போகிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில இந்த பெருக்கத்தை, இந்த விருத்தியை ஆண்டவர் தரணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது 3 பகுதிகளை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். யாத்ராமத்தின் புஸ்தகம் 35-36 அதிகாரத்தையும் நீங்கள் அப்புறம் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். அதன் அடிப்படையிலும் இந்த 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலும் லூக்கா 21ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை படிக்கும் போதும் இப்படிப்பட்ட பகுதிகளை எல்லாம் பார்க்கும்போது இதன் அடிப்படையிலே ஒரு காரியத்தை நாம் பெருக்கத்திற்கு கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் கொடுக்க வேண்டும். அப்போ பெருக்கம் எப்பொழுது வருகிறது? கொடுக்கும் பொழுது வருகிறது. கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய ஊழியத்திற்காக, திருச்சபைக்காக, இன்னும் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும்.
இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட கொடுக்கும் போது ஆண்டவருடைய பெருக்கத்தை நாம் பார்க்க முடிகிறது. Giving is a blessing for God's ministry அல்லது God's work அல்லது நம்ம giving to the poor. This is really, it gives us blessing. இப்படி நம்ம செய்யும் போது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அது கொடுக்கிறது. 3 தலைப்புகளுக்காக 3 குறிப்புகளை இந்த தலைப்பின் கீழாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக யாத்ராமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 35ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்களுக்கு உண்டாதின்னே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால், அது பெரிய லிஸ்ட் இருக்குது. நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க, ஆண்டவருக்கு செலுத்துற காணிக்கை என்னன்னா அப்படின்ட்டு. சரியா? உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள். உங்களுக்கு உண்டானதுல கர்த்தருக்கு வந்து ஒரு காணிக்கையை செலுத்துங்க. இப்போ இந்த யாத்ராமத்தின் புஸ்தகம் என்ன கான்டெக்ஸ்ட்ல சொல்லப்பட்டிருக்குன்னா, இங்க ஆசரிப்பு கூடார பணிக்காக மக்கள் காணிக்க கொடுக்குறாங்க. 36ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 36ஆம் அதிகாரத்திலேயும் அங்கே பரிசுத்த ஸ்தல திருப்பணிகளுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. 1ஆம் வசனத்தை வாசிங்க. 36:1. அப்பொழுது பரிசுத்த ஸ்தல திருப்பணிக்கடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலேயரும் போதும் கர்த்தருடைய திருப்பணிகளுக்கென்று கொடுப்பதற்காக ஜனங்கள் என்ன செய்றாங்க? முன் வந்தாங்க. 3ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிங்க. தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, 7ஆம் வசனத்துல பாருங்க, ஜனங்கள் கொண்டு வந்தது எப்படி இருந்தது பாருங்க. செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருட்கள் இருந்தது மட்டுமல்லாமல் அதிகமாயும் இருந்தது. காரணம், ஜனங்கள் அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள். 5ஆம் வசனத்துல அந்த பின்பகுதியை பாருங்க. அதிகமான பொருட்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்ததுனால அதிகமா இருந்துச்சு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ முதல் பாயிண்ட் என்ன? உங்ககிட்ட என்ன இருக்குதோ, உங்ககிட்ட உள்ளதை கொடுங்க. Let us give to the Lord whatever we have. Let us give to the Lord whatever we have. நம்மகிட்ட இல்லாத ஒன்றை போய் கொடுக்க போறதில்லை. நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை ஆண்டவருக்கு கொடுக்க பழகிக் கொள்வோம். இந்த ஆசரிப்பு கூடார பணிக்கென்று இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே இடத்துல கொண்டு வராங்க. அவங்ககிட்ட என்ன இருந்துச்சோ அதெல்லாம் கொண்டு வந்துறாங்க. அதிகமாக கொடுக்குறாங்க, சந்தோஷத்தோடு கொடுக்குறாங்க, மகிழ்ச்சியோடு கொடுக்குறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மனப்பூர்வமாய், மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய் கொடுக்கிறார்கள். அப்பனா நம்மகிட்ட இருக்கிறதை ஆண்டவருக்கு என்று நாம் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் 35ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. எக்ஸோடஸ் 35:5. Take from among you an offering to the Lord. Whoever it is willing heart, let him bring it as offering to the Lord. மனப்பூர்வமாய், சந்தோஷமாய் உன்னிடத்துல என்ன இருக்குதோ அதை கொண்டு ஆண்டவருக்கு என்று செலுத்து என்பதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 21 அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது அங்க ஒரு காணிக்கை பெட்டியை வச்சு காணிக்க போடுற சம்பவத்தை சொல்லி இருக்குது. இயேசு கிறிஸ்து அதை பார்த்துட்டு இருக்கிறாரு. எல்லாரும் தங்களுடைய பரிபூரணத்திலிருந்து, ஐஸ்வர்யத்திலிருந்து அள்ளிப்பு போட்டுட்டு இருக்கிறாங்க. கடைசியா ஒரு ஏழை விதவை என்ன செய்தா? 4ஆம் வசனத்தை வாசி. லூக்கா 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்தெடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். ஹல்லேலூயா. இவளோ தன்னுடைய ஜீவனுக்கு உண்டானதை ஆண்டவருக்கென்று போட்டாள். ஆங்கில வேதாமத்தில் விதமாக சொல்லுகிறது, see out of her poverty put in all the livelihood that she had. தன்னுடைய பிழைப்புக்காக அவ வைத்திருந்த அத்தனையும் போட்டு விட்டாள். நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை ஆண்டவருக்கு நாம் கொடுத்து கனப்படுத்துவோம்.
உள்ளதை கொடுப்போம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதை கொடுக்கும் போதுதான் பெருக்கத்தை நம்ம பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் போட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்றாரு. ஜனங்கள் எல்லாம், திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கிறாங்க. 3 நாள் ஆயிட்டு, இவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்களே இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். என்ன பண்றது? அப்புறம் ஒரு பையன் அங்க கண்டுபிடிச்சாங்க. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். வாசி 9ஆம் வசனத்தை. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருக்குது. அவன்கிட்ட என்ன இருக்குது? இவ்வளோ கூட்டம், இவ்வளோ திரளான மக்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இருக்கிறது என்ன? 5 அப்பம் 2 மீன். என்ன இருக்குதோ, let us give to the Lord whatever we have. அந்த சிறுவன்கிட்ட இருந்தது 5 அப்பமும் 2 மீன் தான். ஆனா அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் அப்படியே கொடுத்தான். கொடுக்கும் போதுதான் பெருக்கம். கொடுக்கும்போது பெருக்கம். அந்த 5 அப்பம் 2 மீன் என்ன செய்து? பெருகியது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எப்படி பெருகிச்சு? 5000 ஒரு புருஷர் மட்டும் சாப்பிடத்தக்கதாக பெருகிச்சு. மீதி பெண்கள், சிறுவர்கள் எல்லாம் போடல. எப்படி பெருகிச்சு? 12 கூட நிறைய எடுக்கிறதுக்காக பெருகிச்சு. இதுதான் பெருக்கம். ஆண்டவருக்கென்று நாம் மனப்பூர்வமாய் கொடுக்கும் போது அந்த பெருக்கத்தை காண முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் தெரிந்த சபை தான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா அங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. சாரிபாத் ஊர் விதவை குறித்து சொல்ல இருக்குது. அவட்ட இருந்ததெல்லாம் என்ன இருந்துச்சு? வாசி பாப்பா அந்த பகுதியை. அவட்ட இருந்தது என்ன இருந்தது? 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசி. கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். சரி, பானையில எவ்வளவு மாவு இருந்துச்சு? கொஞ்சம் மாவு. கலசத்துல எவ்வளவு எண்ணெய் இருந்துச்சு? கொஞ்சம். அது அவங்களுக்கு லாஸ்ட் மீல் ஃபார் தம், கடைசி ஆகாரம், கடைசி சாப்பாடு. அதுக்கு பிறகு ஒண்ணுமே இல்லை. அதுக்கு பிறகு ஒண்ணுமே இல்லை. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இருப்பதை ஆண்டவருக்கு கொடுக்கும் போது என்ன நடந்தது? பஞ்ச காலம் தீர்ற வரையும் அவளும் சாப்பிட்டா, அவ குடும்பமும் சாப்பிட்டுச்சு. இருந்ததை கொடுத்தாள். முதல் அடையை தேவனுடைய மனுஷனுக்கு கொடுத்தாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கும் கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஊழியங்களுக்கும் திருச்சபைக்கும் தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் இவ்விதமாக கொடுக்கும் போது பெருக்கத்தை நீங்கள் காண முடியும். ஹல்லேலூயா! வேதம் நமக்கு சொல்லுது. இந்த மாதத்தின் முதல் நாள் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை தருகிறதற்கு நோக்கம், நீங்கள் பெருகும்படியாக அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா! நீங்கள் பெருக்கத்தை காணும்படியாக உங்கள் குடும்பத்திலே, வேலையிலே, தொழிலில், உங்கள் கையின் பிரயாசங்கள்ல, சகலத்திலும் ஒரு பெருக்கத்தை பார்ப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா! அந்த பெருக்கம் கொடுப்பதினாலே இருக்கிறது. அது வேதத்தின் மூலமாக 2-3 உதாரணங்களை சொன்ன. ஏழை விதவை, 5 அப்பம் 2 மீன். அது மட்டுமல்ல, அந்த சாரிபாத் ஒரு விதவை. இதெல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டு சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையை, வரலாறை வைத்து கூட சொல்லலாம். என் காணிக்கையை உம் கரங்களிலே, அதை விதைக்கிற ஒரு காரியம், அது அறுவடையாக பாய்கிறது. அலங்கார வாசலாலே பிரவேசித்து வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையினால், ஆண்டவருடைய வீட்டின் நன்மை. ஒருவேளை என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நன்மை செய்தவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. We are sowing the seed.
நீங்க இந்த பர்பஸுக்கெல்லாம் நான் சொல்ற இந்த இதுக்கெல்லாம் நீங்க கொடுத்து ஒரு நாள் நீங்க தரித்திரமா ஆக போறதே இல்லை. யூ கேன் பிராக்டிஸ் இன் யுவர் லைஃப். ஆமா, sowing the seed you will reap plenty. நீங்க ஏராளமா இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, whatever you have, give to the Lord. இல்லாததை கொடுக்க சொல்லல, இல்லாத கொடுக்கல, இருப்பதை கர்த்தருக்கு கொடுத்து மனப்பூர்வமாக கொடுத்து அதனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். உள்ளதை ஆண்டவருக்கு கொடுப்போம். சேர்ந்து பாடும் உற்சாகத்தோடு. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்க வந்தோம், ஆமென், அன்பு கூற வந்தோம், ஆமென். யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவருக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் காணிக்கை உம்முடைய கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. சொல்லுவோமா? நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எல்லாரும் நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆமென். எங்கள் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. நன்மை செய்தவர்க்கே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. சந்தோஷமா? நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆண்டவருக்கு நாம் நமக்கு என்ன இருக்கிறதோ உள்ளதை அவருக்கு கொடுப்போம். உள்ளதை ஆண்டவர் கொடுப்போம். ஏழை விதவை கொடுத்தால் இயேசுவிடத்திலே நல்ல சாட்சியை பெற்றார். அந்த சிறுவன் கொடுத்தான், அவன் மூலமாக பெருங்கூட்டம் போஷிக்கப்பட்டது. சாரிபாத் உதவை கொடுத்தால் பஞ்சம் தீர் மட்டும் ஆசீர்வாதம் அவள் வீட்டில் இருந்தது. இந்த ஆசீர்வாதம் பெருக்கும் உன் வீட்டில் வேணா கர்த்தருக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கொடுங்கள், உள்ளதை கொடுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக நாம் எப்படி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள். பெருக்கத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலே கட்டளையிட வேண்டுமானால் இரண்டாவதாக வேத படமாக வாசிக்க கேட்ட அந்த 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிப்போம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயம் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ரெண்டாவது எப்படி கொடுக்கணுமா? உற்சாகமாய் கொடுக்கணும். முறுமுறுத்து கொடுக்க கூடாது.
யோசிச்சு கூட கொடுக்கக்கூடாது. கர்த்தருக்கு கொடுப்பதில் சந்தோஷத்தோடு கொடுக்கணும், உற்சாகமாய் கொடுக்கணும். Let us give to the Lord cheerfully. Cheerfully. God loves a cheerful giver. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் என்ன செய்கிறார்? பிரியமாய் இருக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு கொடுக்கிறதுல நம்ம உற்சாகமாய் நம்ம கொடுக்கணும், யோசித்தல்ல. உற்சாகமாக நம்ம கொடுக்கும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்குது. எவ்வளவு நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி கொடுக்கிறோம். How we give to the Lord. ஏழை விதவையுடைய இன்டென்ஷன் அப்படிதான் இருந்து, அவ எப்படி ஆண்டவர் கொடுத்தா, எவ்வளவு கொடுத்தால் அது பிரச்சனை கிடையாது, எல்லாரோட அவ தான் குறையா போட்டிருப்பா. ஆனா அவ எப்படி கொடுத்தா, அவட்ட இல்ல அதனால கொடுக்கல, அதனால அவளே 1 பைசா தான் போட்டா நம்ம 5 பைசா போட்டா போதும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அவட்ட இருந்ததே அவள் கொடுத்தாள், அதை மனப்பூர்வமாய் சந்தோஷம் கொடுத்தா. அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு அவளுக்கு காசு இல்லை, அதுதான் பிரச்சனை, போட்டா. உற்சாகமாய் நாம் கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறார்? பெருகச் செய்கிறார். அதே 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சபை இன்னைக்கு நம்ம சபைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும். அதை தான் நான் கூடிட்டு காட்ட விரும்புகிறேன். 8ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அளிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலும் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்திலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். போதும், அடுத்த வசனமும் வேணா படிச்சிரு. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மக்கெதோனியா நாட்டு சபையை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த சபை ஒரு பெரிய பொருளாதாரத்தில் வெல்டூடான உள்ள சபை இல்லை. வேதத்திலே நம்ம பார்க்கிறோம், மிகுந்த உபத்திரவத்தினாலே காணப்பட்ட ஒரு காரியம். சபைகளுக்கு நெருக்கங்கள் அந்த நாட்களில் இருந்தது. சபை வளர விடாமல் நெருக்கப்பட்டு கொண்டிருந்த நாட்கள் அது. பல விதத்திலும் அவங்களுக்கு நெருக்கங்கள், அப்போஸ்தலர்களுக்கு நெருக்கம், சபைக்கு நெருக்கம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, கொடிய தரித்திரம். அப்படி இருந்தும் பவுல் அப்போஸ்தலர்கள் செய்த வேலைக்காக அவர்கள் தங்களுடைய சபைகளிலே பணம் பிரித்து அவர்கள் தாங்குவது தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தில். அதான் ரொம்ப முக்கியம். இவ்வளவு உபத்திரவம், இவ்வளவு தரித்திரம், இவ்வளவு சோதனை, அதன் மத்தியிலும் இவங்க என்ன செய்றாங்க? பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார். அடுத்த சொல்லியிருக்கு, திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் உற்சாகமாக ஆண்டவருக்கு கொடுக்கிறது. நம்முடைய திருச்சபை கொடுக்கிற திருச்சபையாக, உற்சாகமாய் தேவனுக்கென்று கொடுக்கிற திருச்சபையாக காணப்படணும். அதான் முக்கியம். நமக்கு இருக்கிறத கொடுக்கணும். அடுத்தது சந்தோஷத்தோட உதாரத்துவமாய் நாம் ஊழியங்களுக்கு, திருச்சபைகளுக்கு, ஊழியர்களுக்கு, ஏழைகளுக்கு விதமாக கொடுப்பதற்கு என்ன செய்யணும்? இருக்கணும். அப்பொழுது நம்ம அந்த பெருக்கத்தை பார்க்க முடியும். இந்த மக்கெதோனியா சபையை, அதை பகுதியை நீங்கள் வீட்டில் போய் நல்லா வாசித்து பாருங்க. அந்த மக்கள் அவ்வளவு ஒரு ஏழை மக்கள் தான். ஆனால் கர்த்தருக்காக கொடுப்பதில் பணக்காரர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஏழை மக்கள் கர்த்தருக்கு கொடுப்பதில் பணக்காரர்களாக இருந்தார்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த சபையை ஆசீர்வதித்தார். அந்த சபை அநேகருக்கு சாட்சியாக அப்போஸ்தலர்கள் வாயினாலே அறிக்கை பண்ணிக்கிற ஒரு சபையாக மாறிட்டு, பவுல் போராடலாம் நினைச்சிட்டான், அந்த சபையை குறித்து சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு கொடுப்பதிலே பிசினித்தனம் அல்ல, உற்சாகத்தோடு கொடுத்து பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது, நம்மை பொருட்களை மட்டுமல்ல, நம்மையே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். நமக்கு உள்ளதை மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். Let us give our heart, let us give our life, let us submit ourselves unto the Lord. நம்மையே ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஜெனிசிஸ் சாப்டர் 4:4. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர். இங்க நீங்க நல்லா கவனிக்கணும். அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் காணிக்கை கொண்டு வந்தான். ஒருத்தன் விவசாயி, அடுத்தவன் மந்தையை மேய்க்கிற அவன். விவசாயி காய்கறி எல்லாம் கொண்டு வரான், இவன் மந்தையில உள்ள இது கொண்டு வந்தான். சண்டே கிளாஸ் டீச்சர் சில சமயத்தில் கதை சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த காயின் இருக்கா மத்தியில் சூத்த கத்திரிக்காய் வெண்டைக்காயெல்லாம் கொண்டு வந்துட்டான், அதனால தான் அவனை ஆசீர்வதிக்கலைன்னு சொல்லி கொடுத்த சண்டே கிளாஸ் எனக்கே சொல்லி கொடுத்தாங்க. அப்படி சரியா? அப்படி சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த ஆபேல பரு கொழுன்னு நம்ம சண்டே கிளாஸ் டீச்சர்லாம் பைபிள் படித்து கரெக்டாக சொல்லி கொடுத்துருவாங்க. மாற்றி சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டு. கொழுன்னு நல்ல ஆட்டுக்குட்டியை கொடுத்தான். இவன் கொடுத்ததெல்லாம் சோடி சப்பட்டையை கொடுத்து அதான் இல்லை. காயின் கொடுத்ததும் தரமான காய்கறிகள், த வெரி பெஸ்ட் வெஜிடபிள், நல்ல ஈல்டு, அருமையான காய்கறிகள் தான் ஆண்டவர் கொண்டு வந்தான். ரெண்டு பேரும் பொருட்களை கொண்டு வந்ததில் குறையே கிடையாது. ஆனால் ரெண்டு டிஃப்ரெண்ட் என்னன்னா, காய்கறியை மட்டும்தான் ஆண்டவர் கொடுத்தான், அவனை கொடுக்க மறந்துட்டான். இந்த ஆபேல் ஆட்டையும் கொடுத்தான், தன்னையும் கொடுத்துட்டான். அதுதான் முக்கியம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்படி இல்லைன்னா வேதம் இப்படி எழுதாது. ஆபேலையும் அவனுடைய காணிக்கை, உன் காணிக்கையும் அதான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கு. நல்லா கவனிங்க. உன் காணிக்கையும் ஆபேலின் காணிக்கையும் ஆபேலையும் நான் அங்கீகரித்தேன்யா போட்டிருக்குது. திருப்பி வாசி பார்ப்போம். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும். முதல்ல நீ தான் முக்கியம். யூ ஆர் இம்பார்ட்டன்ட். நீங்க ஆண்டவருக்கு முக்கியம். உங்களையும் உங்கள் காணிக்கையும் ஆண்டவர். உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம காணிக்கை மட்டும் போட்டு போயிட்டனா போதும், ஆண்டவர் பார்த்துடுவார். பாஸ்டர் சொல்லியாச்சு, உற்சாகமாக கொடுங்க, உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை கொடுங்க. ஓகே, உள்ளதை கொடுக்குறோம், உற்சாகமாக கொடுக்குறோம், பிசினித்தனம் பண்ணலை, யோசிக்கலை, உற்சாகமாக மனப்பூர்வமாக கொடுக்குறோம். அப்படி மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு போனாலும் நிறைவான பெருக்கு இருக்காது. அதோடு கூட உங்களையும் கொடுத்து பாருங்க, ஒரு பெரிய பெருக்கத்தை காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் தான் கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு, அங்கீகரித்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியம் நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டை கொடுக்கிறது. ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில அந்த குடும்பத்தில் அந்த தாயாருக்கு பிறந்த நாள், 3 பிள்ளைகள். அப்போ அந்த குழந்தைகள்லாம் யோசித்தாங்க, நம்ம அம்மாவுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம். 3 பேரும். மூத்தவன் யோசித்தான், அவன் கொஞ்சம் பெரிய பையன். அவன் யோசித்து என்ன செய்தான், அம்மாவுக்கு பிடித்தமான ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கினோடனே அவங்க அப்பாட்ட நைஸாக பணத்தை வாங்கிட்டு என்னச்சிட்டான், அவங்க அம்மாவுக்கு பிடித்தமான ஒரு நல்ல ஒரு புடவை என்னச்சிட்டான் வாங்கி ஒளிச்சு வச்சிட்டான். யாருக்கும் தெரியாது, வாங்கி ஒளிச்சு வச்சிட்டான். 2வது காரம் பார்த்து அவனுக்கு தெரியாமல் அம்மாவுக்கு என்ன ஸ்வீட் நல்லா பிடிக்கும் அப்படின்னு யோசித்தான். அந்த குறிப்பிட்ட ஸ்வீட் கடைக்கு போய் அந்த குறிப்பிட்ட ஸ்வீட்டை அவங்க அப்பாட்ட காசை வாங்கிட்டு அவன் வாங்கி ஒரு ஸ்வீட் டப்பாவை வச்சு ஒளிச்சு வச்சிட்டான். 3வது சின்ன பையன், குட்டி பையன், என்ன பண்ணுறது, அவனுக்கு கடைக்கும் போக தெரியாது, பொருள் வாங்கவும் தெரியாது, என்ன செய்ய. அவன் அப்படி இருக்கான், என்ன செய்ய போறான்னு தெரியல. பிறந்த நாள் வந்துச்சு, 3 பிள்ளைகளும் வராங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே அமைதியாக இருக்கிறான்மா, என்ன கொடுக்க போறோன்னு தெரியல. அந்த ஹாப்பி பர்த்டே எல்லாம் பாடி முடிச்சுட்டு ரொம்ப சர்ப்ரைஸாக கிஃப்டை கொடுக்குறக்காண்டி மூத்த பையன் ஒளிச்சு வைத்து கொண்டிருந்த அவனுடைய கிஃப்ட் பார்சலை கொடுக்குறான் அவங்க அம்மாவுக்கு. அதை பிரித்து பார்க்கும்போது அருமையான ஒரு புடவை, சந்தோஷம். 2வது மகன் வரான், கிஃப்டை கொடுக்குறான். அதை பிரித்து பார்க்குற நல்ல ஸ்வீட், அந்த அம்மா விரும்பி சாப்பிடுகிற ஸ்வீட், சந்தோஷம். இந்த இளைய மகனை மூத்தவன் 2 பேரும் பார்த்து சிரிக்கிறானுவன். இந்த பொடிப்பை என்னடா கொடுக்க போறான்ட்டு. பொடிப்பையலுக்கும் ஒன்றும் தெரியல, அண்ணன் மாதிரிலாம் இப்படி கொடுத்து நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கானோ, நம்மளை கவுத்திடுவானோ போல தெரியுதுன்னு அந்த பொடி பையன் 1 நிமிஷம் தான் யோசித்தான். அடுத்த நிமிஷம் அவன் கண்ணில் ஒன்று தட்டுப்பட்டுச்சு. நேரம் ஓடினான்,
அந்த பொருளை எடுத்தான். அந்த பொருள் அப்படியே அம்மா மடியில வச்சான். தான் ஏறி உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்துட்டு சொன்னா, அம்மா என்னையே உங்களுக்கு நான் கொடுத்துட்றேம்மா அப்படின்னா. ஹல்லேலூயா. ஒரு அருமையான ட்ரேயை தூக்கிட்டு வந்து அம்மா மடியில வச்சுட்டு அதுல ஏறி உட்கார்ந்து என்னையே உங்களுக்கு கொடுத்துட்றேன்னா. ஆண்டவர் இதுதாங்க எதிர்பார்க்கிறாரு. இதான் எதிர்பார்க்கிறாரு. உன்னையே நீ ஆண்டவருக்கு கொடுக்கும்போது பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை நீ பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாதத்தில் முதல் நாள், இதுவரையும் இந்த தீர்மானங்கள் பழக்கங்கள் எடுக்கலன்னா இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவர் பெருகச் செய்கிற தேவன். அந்த வசனத்தை பாருங்கள். அந்த 6ஆம் அதிகாரத்தில் அந்த 8ஆம் வசனத்தை 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். பொருளாதாரம் என்கிற கிருபை, ஆவிக்குரிய கிருபை, சகல கிருபையும் உங்களுக்கு என்ன செய்யும்? பெருக்கத்தை கொடுப்பார். அப்போ பெருக்கத்தை இந்த மாதம் இல்லை, என்றைக்குமே நீங்க பார்க்கணும்னா முதலாவது உங்களுக்கு உள்ளதை கர்த்தருக்கு கொடுங்க. ரெண்டாவது உற்சாகமா கொடுங்க. மூணாவது உங்களையே அவருக்கு கொடுங்க. அந்த சிறுவன் செய்ததை போல எதுவும் இல்லை, தன்னையே தன் தாய்க்கு கொடுத்தான். தாய் எதை விரும்பியிருப்பாள் யோசித்து பாருங்க. அந்த புடவையா விரும்பியிருப்பா? ஒருவேளை புடவை பைத்தியமா இருக்கிற அம்மா மார சொல்ல முடியல இருக்கு. ஆனா உண்மையான அந்த ரியல் மதர், த ஹார்ட் ஆஃப் ரியல் மதர் எதை விரும்பியிருப்பாங்கன்னா, தன்னையே கொடுத்தானே அந்த சிறுவன், அவனை தான் விரும்பியிருப்பாங்க. அதுதான் ரியாலிட்டி. மற்றபடி அது டிஃப்ரெண்டான கேட்டகரியான பீப்புளாக தான் நினைக்க வேண்டியிருக்கும். அதே போல் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்மையே கொடுப்போம், நம்மையே அர்ப்பணித்து அந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு நாமும் நம் குடும்பமும் கர்த்தருக்கென்று சாட்சியாக இருப்போம். லெட் அஸ் ஆல் ஸ்டாண்ட். எல்லாரும் எழுந்து இருப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். தேவனுக்கென்று நம்மை அர்ப்பணிக்கிற நேரம். எல்லாரும் ஒரு மனதோடு கூட கேட்ட சத்தியத்தை நினைச்சு பாருங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியத்திற்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக கொடுப்பதை சந்தோஷமா செய்ய ஒரு வித்தியாசத்தை நீ பார்க்க முடியும். உள்ளதை கொடு, உன் உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடு. அதை கொடுத்து பாரு. நிச்சயமா நான் சொல்லுவேன், நம்முடைய திருச்சபை குறுகிய எண்ணிக்கை உடையதா இருந்தாலும் நிறைவான ஆசீர்வாதம் உடையதாக காணப்படும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கை. இந்த நிறைவான ஆசீர்வாதம் அடுத்த பெருக்கத்திற்கு நேராக உன்னை கொண்டு போகும். நீ மக்கோதனியா சபையை படிச்சு பாரு. அந்த சபையை போல மாறுவேன்னு சொல்லு. மிஞ்சி கொடுப்பேன், மனப்பூர்வமாய் கொடுப்பேன் சொல்லு. உன் வீட்டில் தருத்திரம் இருக்காது, உன் வீட்டில் பொருளாதார கஷ்டம் வராது. ஆமா, நீ செய்து பாரு, சோதிச்சு பாரு. இன்றைக்கு இந்த மாதத்தின் முதல் நாளில் ஒரு நல்ல தீர்மானத்தை எடு. நீயே இந்த மேடையில் வந்து சாட்சி சொல்லுவா. உன் வீட்டில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, நிறைவை பார்த்து, பெருக்கத்தை பார்த்து நீ சாட்சி சொல்லி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவாய். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பியா? என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நானல்ல நீரே இயேசு நாயகா. என்ன உமக்கு கொடுக்கிறேன் சாமி. அதை விட பெரிய கிஃப்ட் ஒண்ணு கிடையாது. அவர் உன்கிட்ட என்ன கேட்கிறாரு? ஆபேல தான் முதல்ல அங்கீகரிச்சாரு, அப்புறம் தான் அவன் காணிக்க. தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு முதல்ல ஆண்டவருக்கு ஒன்ன ஒப்பு கொடுத்து உனக்கு உரியதை எடுத்துக்கொடு. சாலமோன் ஜெபம் பண்ணும்போது சொன்னா, தாவீது ஜெபிக்கும் போது சொன்னா, வானத்தில் பூமியில் உள்ளதெல்லாம் உமக்குடையவைகள், உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பூமி அது நிறைவு உம்முடையது. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட்.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அர்ப்பணிப்போமா? ஜபத்தோடு ஒப்பு கொடுத்து பாடுவோம். என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. எல்லாரும் சேர்ந்து என்னை உமக்கு தந்தேன் ஆண்டவரே. ஜபத்தோடு அர்ப்பணிப்போடு உண்மையாய் ஒப்பு கொடுத்து பாடுங்க. கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை கொடுப்பதற்கு முன்பதாக முதலாவது இப்பொழுது நம்மை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்கென்று முதல்ல உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை அர்ப்பணிங்க. தேங்க்யூ ஜீசஸ். என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இயேசு நாயகா. எல்லாரும் சேர்ந்து என்னை உமக்கு தந்தேன், என்னை உமக்கு. ஆமென் ஆண்டவரே. இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள், தீர்மானம் எடுத்திருக்கிறீர்கள்? உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பு நிறைந்த இயேசப்பா, நீர் பெருக்கத்தின் தேவன். You are the God of abundance. நீர் எங்களை பெருகச் செய்கிறவர். அந்த பெருக்கத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். நாங்கள் கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். எங்களுக்கு என்ன இருக்கிறதோ அதை உமக்கு கொடுக்க வேண்டும், உற்சாகமாய் கொடுக்க வேண்டும், எங்களையே கொடுக்க வேண்டும் என்று எங்களோடு கூட பேசினீர். யாரெல்லாம் இன்றைக்கு தங்களையே உமக்கென்று அர்ப்பணித்து தங்களுக்கு உரியதையும் அர்ப்பணிக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, கையின் பிரயாசங்களிலே ஒரு பெருக்கத்தை காண செய்வீராக. இந்த பிரார்த்தனையிலே என்னோடு கூட இணைந்திருக்கிற திருச்சபை மக்களையும், யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய கரங்களின் கிரியைகளை ஆசீர்வதியும், அவருடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதியும். தரித்திரம் அவருடைய வீடுகளிலே இருக்கக்கூடாது, கடன் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. பொருளாதாரத்திலே நிறைவை காண சந்தோஷப்படுத்துவீராக. உம்முடைய கிருபை மாத்திர கூட இருந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம்,
அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே,